தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 30 முதல் 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தின் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று பாஸ்கா 3ஆம் வாரம் ஏப்ரல் 21ஆம் தேதி 2026ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தாண்டா உணவு அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அதாவது மக்கள் கேட்குறாங்க ஏசப்பா கிட்ட, நீங்க என்ன அருமையாம் காட்டுறீங்க? எங்க முன்னோர்கள்லாம் பாலை நிலத்துல இருக்கும்போது வானத்திலிருந்து மோசே மன்னாவை கொடுத்தாரு தெரியுமா அப்படின்றாங்க. உன்னை ஏசப்பா என்ன சொல்றாரு? டேய், அது கொடுத்தது மோசே கிடையாது, வானத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்தவர் என்னுடைய தந்தை கடவுள் அப்படின்றாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கடவுள் கொடுத்த உணவு பூமிக்கு வந்துருச்சு அப்படின்றாரு. அப்படியா, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? அந்த உணவே நான் தான், அந்த வாழ்வு தரக்கூடிய உணவே நான் தான், என்னிடம் வருபவருக்கு பசியே இராதுன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, பசி மட்டும் இல்ல, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஏங்கிக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு பசியால நம்ம, அதாவது வயிற்று பசியை நான் சொல்ல வரல, ஏசப்பாவும் வயிற்று உணவை சொல்ல வரல. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஏங்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்காதா, அது பண்ணாதா, இது நடக்காதான்னு ஏங்கிட்டு இருப்போம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? என்கிட்ட வா, என்கிட்ட நம்பிக்கை வச்சு என்கிட்ட வா, உனக்கு எதுவுமே பசி இருக்காது, தாகமும் இருக்காதுன்னு சொல்றாரு. எப்பயுமே, என்றுமே. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம முழுமையாக ஏசப்பாவிட்ட ஒப்பு கொடுப்போம், ஜாலியா இருப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.